இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. அன்பு உன் பேரறிவோம், தூய அழிவென்னும் நாம் தெளிவோம். அன்பு உன் பேரறிவோம், தூய அறிவென்னும் நாம் தெளிவோம். இன்பம் நீ என கொள்வோம், நல்ல இரக்கம் நீ என மொழிவோம். இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவில் அன்புள்ளவர்களே, உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். உயிர்த்த இயேசுவின் நற்செய்தியை கொண்டு வருபவர்களை நாம் ஏற்க வேண்டும், வரவேற்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் கருத்தை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறை பணியாளர்கள், இறை ஊழியர்கள் இயேசுவின் பெயரால் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களை நாம் அரவணைத்து நற்செய்திக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பல நேரங்களிலே நற்செய்திக்கு நாம் எதிராக இருக்கிறோம், நற்செய்தி பணியாளர்களுக்கு எதிராக இருக்கிறோம், நற்செய்தி பணி செய்கின்றவர்களை வரவேற்காமல் மதிக்காமல் இருக்கிறோம். தெய்வீக திருப்பலியிலே நாம் நற்செய்தியின் கருவிகளாக செயல்படவும், அவ்வாறு செயல்படுகின்ற ஒவ்வொருவரையும் நாம் ஏற்று மதிக்கவும் வரம் கேட்போம். அவ்வாறு நடக்க தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஜெபிப்போமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்துகொள் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். எவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசையும் நிலை பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை முத்துக்கள் 13 25 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்புவாவில் இருந்து கப்பலேறி பம்பிலேயாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கைகள் சைகை காட்டிவிட்டு கூறியது: இஸ்ராயேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ராயேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாய் தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினம் ஆக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களை மிகுந்த பொறுமையுடன் காட்டினார். அவர்கள் கானான் நாட்டின் மீது 7 மக்கள் இனங்களை அழித்தார். அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவருக்கு அரசராக கொடுத்தார். பெஞ்சமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார்.
தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ராயலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவே. நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பே. உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தே, என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தே. என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். Alleluia, 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 alleluia. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், நீர் எம் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13. இறை வார்த்தைகள் 16 முதல் 20 வரை. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியதும், பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே, அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலம் 4வது வாரம் வியாழக்கிழமை திருவழிபாட்டிற்காக நாம் இணைந்திருக்கின்றோம். மார்க்கு நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சீடர்களை பார்த்து, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை எந்த அளவிற்கு நிறைவேறி இருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கட்டளை நிறைவேறாமல் போனதற்கு என்ன காரணம்? யார் காரணம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகிற்கு தேவையான அவசியமான ஒன்றை உலகிற்கு தரும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்றால் அதற்கு யார் காரணம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசுவால் கொண்டு வரப்பட்ட இந்த நற்செய்தி, அவர் உருவாக்கிய இறையரசு இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. உலகமெங்கும் செல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இந்த வார்த்தைகளின் பின்னணியில் இன்றைய வாசகத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய வாசகம் ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தைகளை சொன்னார், யாருக்காக சொன்னார் என்பதை நாம் நற்செய்தி அறிவிப்பின் பின்னணியிலே பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தி ஆண்டவரால் நற்செய்தி பணிக்காக அனுப்பப்படுகின்ற ஒவ்வொரு இறை பணியாளருக்காக ஆண்டவர் அவர்கள் சார்பாக இருக்கிறார். அவர்களுக்கு வழிகாட்டுகிறார், அவர்களை திடப்படுத்துகிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் என்பதற்காகவும், யாரிடம் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படுகின்றார்களோ அவர்கள் எப்படி இறை ஊழியரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இறைவன் நமக்கு தருகின்றார். இன்றைய நற்செய்தியின் துவக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்,
பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தைகள் வழியாக யாரெல்லாம் நற்செய்தி பணியை செய்ய போகின்றார்களோ அவர்கள் கலங்கக்கூடாது. ஆண்டவரும் கடவுளும் போதகரமான இயேசுவுக்கே நற்செய்தி அறிவிப்பு பணியிலே அவ்வளவு சவால்கள், அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு தடைகள். அப்படி இருக்கும் பொழுது அந்த நற்செய்தியை கொண்டு செல்லுகின்ற சீடர்களுக்கும் தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆகவே நீங்கள் கலங்கக்கூடாது. தலைவராகிய ஆண்டவருக்கே இது நிகழ்ந்ததென்றால் உங்களுக்கும் நிகழும். ஆகவே கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இதுதான் உண்மை நிலவரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு முதல் பாடத்தை நற்செய்தி பணியாளர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் தன்னை யார் காட்டி கொடுப்பான் என்பதை அங்கே எடுத்துச் சொல்லுகிறார். அதே போலதான் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே கூட இருக்கின்றவர்களே அவர்களுக்கு எதிராக இருப்பார்கள். குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ ஊராரோ அவர்களை சார்ந்தவர்களோ நற்செய்தி பணி செய்வதற்கு அவர்களுக்கு தடையாக இருப்பார்கள். எப்படி ஆண்டவரை சார்ந்த ஒருவரே ஆண்டவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தானோ, ஆண்டவருடைய பணிக்கு தடையாக இருந்தானோ, அதே போல ஒவ்வொரு நற்செய்தி பணியாளருக்கும் தடைகள் வரும். அதுவும் அவர்களை சார்ந்தவர்களாலே வரும். ஆகவே நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உடைந்து போகக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். இதோடு நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்ற அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு தைரியத்தை சொல்லுகிறார். இவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்க வேற, நான் வேற அல்ல. அவர்களோடு தன்னை ஆண்டவர் இயேசு இணைத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை அனுப்பின தந்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி, நற்செய்தி பணிக்காக யாரெல்லாம் முன்வருகின்றார்களோ, நற்செய்தி பணிக்காக யாரெல்லாம் போகின்றார்களோ அவர்களுக்கு தேவையான ஆறுதலான வழிகாட்டுதலை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல யாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றதோ, நாம் எல்லோருக்குமே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நமக்காக எத்தனையோ குருக்கள், துறவிகள் கடவுளுடைய பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த நற்செய்தி பணி செய்கின்ற யாருமே அவர்களுடைய பெயரால் நற்செய்தி அறிவிக்க வரவில்லை, மாறாக ஆண்டவரின் பெயரால் வருகிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய திருத்தூதர்கள். தங்களுடைய சொந்த பலத்தாலோ தங்களுடைய சொந்த ஆற்றலாலோ அவர்கள் நற்செய்தி பணிக்கு வரவில்லை. ஆண்டவருடைய பெயரால் வருகின்றார்கள். ஆண்டவரின் பெயரால் வருகின்ற அவர்களை நாம் வரவேற்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவர்களை வரவேற்றால் ஆண்டவர் இயேசுவை வரவேற்கிறோம். நாம் அவர்களை மதித்தால் ஆண்டவர் இயேசுவை மதிக்கிறோம். நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், நமக்கான அருளை தருவார். யூதாஸ் ஒருவன் காட்டி கொடுத்ததால் மற்ற எல்லா சீடர்களுமே தவறானவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. யூதாஸ் மட்டும்தான் பாவம் செய்தான். மற்றவர்கள் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய திரு அவையிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் தவறு செய்யலாம். அதற்காக ஒட்டுமொத்த திருச்சபையோ, ஒட்டுமொத்த இறை ஊழியர்களோ, ஒட்டுமொத்த நற்செய்தி பணியாளர்களோ தவறானவர்கள், கெட்டவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. யூதாஸ் ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவர்கள் தவறானவர்கள் நம்மால் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் பணியை கருத்தாய் செய்கின்ற
மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டும், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். காரணம், அவர்கள் வழியாக ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இறை பணியாளர்கள் வழியாக, நற்செய்தி பணியாளர்கள் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகிறார். Through his disciples, Jesus comes to us. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ வேண்டிய நாம், நம் வழியாக ஆண்டவர் இயேசு வெளிப்படும்படியாக வாழ வேண்டும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல் எல்லாமே நாம் ஆண்டவரை சார்ந்தவர்கள், ஆண்டவருடைய சீடர்கள், நம் வழியாக ஆண்டவர் இயேசு வெளிப்பட வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். இந்தியாவுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் ஒரு முறை தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்காக ஒரு முதியவர் வருகிறார். இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பல நல்ல விஷயங்களை பற்றி பேசினார்கள், கடவுளை பற்றி பேசினார்கள், மக்களுக்கு உதவி செய்வதை பற்றி பேசினார்கள். நிறைய நேரம் பேசி முடித்துவிட்டு அந்த நபர் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு போனாராம். அவர் போன பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய உதவியாளரிடம் சொன்னாராம், ஐ see God's footprints walking என்று சொன்னாராம். நான் கடவுளுடைய காலடிகள் நடந்து செல்வதை பார்க்கிறேன், கடவுளுடைய பாதங்கள் நடந்து செல்வதை பார்க்கிறேன் என்று சொன்னாராம். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லோரும், ஆண்டவருடைய சீடராக மாறி இருக்கின்ற நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு வெளிப்படும்படியாக வாழும் பொழுது நாம் எல்லோருமே நற்செய்தியின் கருவிகளாக இருக்கிறோம். நற்செய்தியின் கருவிகளாகிய நம்மை ஆண்டவர் இயேசு தாங்கி பிடிப்பார். அதே போல நமக்கு நற்செய்தி பணி செய்கின்ற அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், நமக்கான அருளை தருவார் என்பதை நாம் நம்புவோம். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, நற்செய்தி பணி நடைபெறுவதற்கு, நற்செய்தி பணியாற்றுவோர் உற்சாகமாக செய்வதற்கு பல நேரத்திலே நாம் தடையாக இருக்கிறோம். நம்முடைய சொல், நம்முடைய செயல் ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்கு தடையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இனி வருகின்ற காலத்திலே நற்செய்தி பணியை தாங்கி பிடிப்போம், நற்செய்தி பணியாற்றுவோரை தாங்கி பிடிப்போம் என்னும் நம்பிக்கையிலே அர்ப்பணிக்கின்ற இந்த அப்பமும் ரசமும் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் தமது நன்மைகளுக்காகவும் புனித திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையினால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று ஊழியம் புரிவதற்காக எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், திண்மையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று
ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. தேவ திரு அமுதே, ஜீவன் தரும் கனியே, பாவ வினை அகற்றும் பரம போஜனமே. தேவ திரு அமுதே, ஜீவன் தரும் கனியே, பாவ வினை அகற்றும் பரம போஜனமே. விண்ணோர் வீடும் போதாதே, என்னே உமது தயை. மன்னோர் உயர்ந்திடவே மறைந்தாய் அப்பமதில். விண்ணோர் வீடும் போதாதே, என்னே உமது தயை. மன்னோர் உயர்ந்திடவே மறைந்தாய் அப்பமதில். தேவ திரு அமுதே, ஜீவன் தரும் கனியே, பாவ வினை அகற்றும் பரம போஜனமே. நன்றியோடு மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனையே மக்களித்தாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனையே மக்களித்தாயே. இருளை சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமரனையே மக்களித்தாயே.